ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல கெட்டியான தயிர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு மோஸ்ட் ரிக்வஸ்டட் ரெசிபி. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. சமையல் பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கெட்டியான தயிர் பண்ணுறது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணால் போதும். பர்ஃபெக்டான கெட்டியான தயிர் வீட்லேயே அழகாக ஈஸியாக பண்ணிடலாம். தயிர் ஒரு அருமையான உணவுங்க. பாலை தயிராக்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த தயிரில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ், அந்த ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியாஸ் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியுமே நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் பர்டிகுலர்லி இந்த சம்மர் சமயம் இந்த தயிர் நம்ம நல்லாவே உணவில் சேர்த்துக்கணுங்க. வயிற்று பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, குடலை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தயிரில் இருக்கிற அந்த ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் வீட்லேயே நம்ம அழகாக உரவிட்டு அந்த தயிரை செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கெட்டியான தயிர் செய்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தாங்க. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ வாங்க நல்ல கெட்டியான தயிர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பாலை காய்ச்சி எடுத்துடலாங்க. இங்கே பால் காய வைக்கிறதுக்கு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதில் பேக்கெட் பால் தான் சேர்த்துக்கிறேன். ஆவின் பேக்கெட் க்ரீன் கலர் பேக் தான் சேர்த்துக்கிறேன். ஃபுல் ஃபேட்டு க்ரீம் மில்கெல்லாம் எடுத்துக்கல. நான் நார்மலான அந்த க்ரீன் கலர் பேக்கெட் தான் எடுத்துக்கிறேன். இதான் நான் டெய்லி வீட்டில் வாங்குவேன். ஸோ அந்த பால் தான் நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பால் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் பால் மட்டும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பால் நல்லா கொதித்து பொங்கு வந்தாச்சுங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா கொதிச்சாச்சுங்க. இனி இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக ஆறணுன்ட்டு இல்லை. நம்ம விரல் வச்சு பார்த்தா பொறுக்கிற சூடு இருக்கணும் இந்த பால். ஸோ விரல் பொறுக்கிற சூடுக்கு பால் இருக்கிற மாதிரி ஆற விட்டுருங்க. ஸோ இருக்கட்டுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு. மேலே நல்லா ஆடை படிஞ்சிருக்கு. இந்த ஆடையை நான் வெளியே எடுத்துக்கிறேன். தயிர் ஊற்றும் போது இந்த ஆடையோடு சேர்த்து ஊற்ற வேண்டாம். ஆடையை வெளியே எடுத்து வச்சிடலாம். இந்த ஆடை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து இதை எடுத்து நம்ம நல்லா வெண்ணெய் தயாரிக்கலாம். அது எப்படிங்கிறத இன்னொரு சமயம் காமிக்கிறேன். இப்போ இப்படி விரல் வச்சு பார்க்கும்போது சூடு தெரியணும் விரலுக்கு. பட் ரொம்ப கொதிக்கிற சூடு இருக்கக்கூடாது. ஆறி இருக்கணும். பட் விரல் பொறுக்கிற சூடு இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம தயிர் ஊற்றுறக்கு. நம்ம எந்த பாத்திரத்துலேயும் தயிர் உரையூற்றி வச்சு நல்ல கெட்டியான தயிர் பண்ணலாங்க. பட் பர்டிகுலர்லி மண் பாத்திரத்தில் நம்ம தயிர் உரையூற்றி வைக்கும்போது தயிர் 100% கெட்டியாக வரும். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் அந்த மண் பாத்திரம் உறிஞ்சிக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் தயிர் சீக்கிரம் புளிச்சு போகாது. அந்த பர்ஃபெக்டாக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ தயிர் ஊற்றுறதுக்கு பெஸ்ட்டான பாத்திரம் மண் பாத்திரம் தாங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த விரல் பொறுக்கிற சூட்டில் இருக்கிற பாலை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அடுத்தது ஊற்றுறதுக்கு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம ஊற்றுறதுக்கு எடுத்துக்கிற தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாதுங்க. பர்ஃபெக்டான தயிராக இருக்கும்போது தான் நம்ம அது ஊற்றி வைக்கும்போது நமக்கு தயிர் ரெடி ஆகிற தயிரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். டைல்யூட் பண்ணிக்கிறேன். கெட்டியான தயிரை அப்படியே பாலில் சேர்க்கிறத விட இப்படி கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு சேர்த்தா நல்லதுங்க. இது சமையல் பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்களும் அழகாக கெட்டியான தயிர் வீட்டில் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இதை நம்ம பாலில் சேர்த்துடலாம். பாலில் சேர்த்தாச்சு. பாலில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பால்லையும் நல்லா இப்படி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இனி நம்ம இந்த மூடியை போட்டு விட்டு நல்ல ஒரு வார்மான பிளேஸில் எடுத்து வச்சு விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு 4-5 மணி நேரத்தில் நம்மளுக்கு பர்ஃபெக்டான கெட்டியான தயிர் ரெடி ஆயிரும். இதே ரொம்ப குளிரான கண்ட்ரியில் இருக்கிறவங்கன்னா தயிர் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்ல வார்மான பிளேஸாக சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-8 மணி நேரத்தில் தயிர் ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தயிர் ஊற்றி 4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. பாத்திரம் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பர்ஃபெக்டான கெட்டியான தயிர் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்பூன் விட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக அப்படியே கேக் மாதிரி கட் பண்ண வருது. வாவ், பர்ஃபெக்டான கெட்டியான தயிர் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்ல கெட்டியான தயிர் பண்ணுறது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தாங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ண போதுங்க. நல்ல கெட்டியான தயிர் வீட்லேயே அழகாக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்லேயே நம்ம தயிர் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
ஏன்னா அந்த தயிரில் இருக்கிற அந்த ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வீட்லேயே நம்ம நல்ல ஹைஜீனிக்காக தயிர் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு கெட்டியான தயிர் செஞ்சு அசத்திடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.